ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அலோபதி கிளினிக் ஆரம்பிப்பது எப்படி, அது யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம், அது ஆரம்பிக்க என்ன லைசன்ஸ் தேவை அப்படிங்கறத இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். குறிப்பா அலோபதி கிளினிக் யார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கி, எம்பிபிஎஸ் முடிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கி நீங்க தாராளமா கிளினிக் ஆரம்பிச்சுக்கலாம். இல்லைங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் முடிக்கல, நான் ஆரம்பிக்கலாமான்னா கண்டிப்பா முடியாது. இல்லைங்க ஃபாரின்ல முடிச்சிட்டேன், ஃபாரின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன், ஆனா இங்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிக்கல அப்படின்னாக்கி நான் ஆரம்பிக்கலாமா, லீகல் வைஸா நீங்க ஆரம்பிக்க முடியாது. நீங்க ஃபாரின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்தியாவில் எக்ஸாம் எழுதிருக்கணும், அதுக்கப்புறம் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும், அதுக்கு போது தான் நீங்க கிளினிக் ஆரம்பிக்க முடியும். ஒரு கிளினிக் ஆரம்பிக்க குறைஞ்சது எவ்வளவு இடங்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தாக்கி, குறைஞ்சது ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா அதுக்கு மேல இருந்தா நல்லா இருக்கும். இப்போ உதாரணமா சில டாக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்ல கிளினிக் ரன் பண்றாங்க. ரன் பண்ணாலும் கூட உங்களுக்கு 150 அதுக்கு மேல போனாதான் நல்லா இருக்கும். உதாரணமா நீங்க ஒரு கன்சல்டேஷன் டேபிள் போடுவீங்க, பேஷண்ட் அட்டெண்டர் வெயிட்டிங் ஏரியான்னு ஒன்று வச்சிருப்பீங்க, அப்புறம் ஒரு அப்சர்வேஷன் ஏரியா, அப்புறம் நம்ம இதுக்கு இசிஜி எடுக்கிறதுக்கான ஏரியா, இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது குறைஞ்சது ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருந்து ஆரம்பிக்க கூடாது அப்படி எல்லாம் கிடையாது, ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் 300 ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு மேல போனா உங்களுக்கான அந்த ஸ்பேசஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், கிளினிக் பார்க்கறதுக்கும் ஒரு அழகா இருக்கும். சரியா? இது முக்கியமா என்னென்ன லைசன்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோமெடிக்கல் வேஸ்ட் அக்ரிமெண்ட் ஒரு லைசன்ஸ் தேவை. அதாவது நம்மளுடைய சிரிஞ்சு வேஸ்டா இருந்தாலும் சரி, காட்டன் வேஸ்டா இருந்தாலும் சரி, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது வரக்கூடிய காட்டன் வேஸ்டா இருந்தாலும் சரி, நம்ம தனித்தனியா ஒரு பாக்ஸ்ல பிரிச்சு போட்டிருப்போம். சரியா? கவர்மெண்ட் நாம்ஸ் படி நம்ம தனித்தனியா ரெட், எல்லோ, ஒயிட், ப்ளூ இந்த மாதிரி டப்பாக்களை நம்ம பிரிச்சு போட்டுருப்போம். அதை நம்ம டிஸ்போசபிள் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் நாம்ஸ் படி. சோ அதுக்கு அந்த டிஸ்போசபிள் பண்ணதுக்காக நம்மளுடைய அரசாங்கமானது ஒரு சில கம்பெனிகளுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நம்ம கிளினிக்லயோ ஹாஸ்பிட்டலையோ டைரக்டா வந்து அவங்களே எடுத்துட்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட ஏரியால மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில அவங்க டிஸ்போசபிள் பண்ணிடுவாங்க. எனவே அந்த கம்பெனி கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் பண்ணி, அவங்க மந்த்லி இவ்வளவு ரூபான்னு கேட்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒரு ரேட் வந்து வேரியேஷன் பண்ணும். சென்னையில ஒரு ரேட் இருக்கும், திருநெல்வேலியில ஒரு ரேட் இருக்கும், கோயம்புத்தூர்ல ஒரு ரேட் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு கம்பெனியான ரேட்டும் டிஃபரெண்ட் பண்ணும். ஒரு மந்த்லி வைஸா பே பண்ணணும். சோ அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பா போடணும். அதுதான் கவர்மெண்ட் நாம்ஸ். சோ அவங்க ஒரு அக்ரிமெண்ட் காப்பி தருவாங்க, அதை வாங்கி நம்ம வச்சுக்கணும். சரியா? அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்ககிட்ட பே பண்ணி அந்த அக்ரிமெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கி அவங்களே டெய்லி வந்துருவாங்க. டெய்லி வந்து அந்த வேஸ்டா நம்ம எடுத்துட்டு போய் அவங்களே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, நம்ம தனித்தனியா பிரிச்சு போட வேண்டியது மட்டும் நம்மளுடைய இது. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த லைசன்ஸ் என்னன்னா, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், சிஇஏ. இந்த லைசன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ இந்த லைசன்ஸ் எடுக்கணும்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் அக்ரிமெண்ட் காப்பி கண்டிப்பா இருந்திருக்கணும். சரியா? இந்த ரெண்டு இருந்தாலே போதும், நீங்க கிளினிக் ரன் பண்ணிடலாம். சரியா? இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தாக்கி, உதாரணமா ஒரு 2 lakhs ஒரு ஜென்ரலா நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டீங்க, ஒரு ஜென்ரலா ஒரு கிளினிக் போடணும் அப்படின்னா ஒரு 2 lakhsல போட்டலாம். அதாவது பில்டிங் ரெண்டல், பில்டிங் டெபாசிட் தவிர, அதாவது ஒரு பில்டிங் ரெண்டல் எடுக்குன்னா அதுக்கு டெபாசிட் கொடுக்கணும். அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வேரியேஷன் ஆகும். சென்னையில ஒரு ரேட் இருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்கும், கோயம்புத்தூர் சிட்டில ஒரு ரேட் இருக்கும், அவுட்டர்ல ஒரு ரேட் இருக்கும், அதே மாதிரி திருநெல்வேலியில ஒரு ரேட் இருக்கும். இந்த மாதிரியான ஏரியா வைஸ் ரேட் வந்து டிஃபரெண்ட் வரும். ஸோ அந்த இது காசு போக அதெல்லாம் சேர்க்கல, அது போக 2 lakhs. அப்படி 2 lakhsக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கி, குறிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் டேபிள் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் சேர்ஸ், பேஷண்ட் உட்காரக்கும் சரி, அட்டெண்டர் உட்காரக்கும் சரி சேர் வாங்கணும். முக்கியமா இசிஜி மிஷின் நீங்க கண்டிப்பா வாங்கியிருக்கணும். அப்பதான் பேஷண்ட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இசிஜி இல்லாம நிறைய கிளினிக் ரன் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு இசிஜி இருந்தா உங்களுக்கு பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகும். அப்புறம் எக்ஸாமினேஷன் பெட்னு ஒன்று வாங்கணும். சரியா? அப்புறம் சின்ன சின்ன பர்னிச்சர், ஒரு நம்ம இன்டீரியர்ல வைக்கக்கூடிய சின்ன சின்ன பர்னிச்சர், அந்த ஒரு ரிசப்ஷனுக்கான டேபிள், இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் 2 lakhs வந்துடும். இல்ல நான் கொஞ்சம் ரிச்சா பண்ண போறேன், ரொம்ப நல்லா பண்ண போறேன், அது உங்களுடைய 2 lakhs மேல போகும். அது ப்ராப்ளம். சரியா? முக்கியமா உங்க லைசன்ஸ் பார்த்தாக்கி இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட், அப்புறமா இந்த சிஏ, இந்த ரெண்டு தான் நீங்க ரன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? அதுக்கப்புறம் ஆக்சுவலா இன்னொன்னு இல்லைங்க, நான் புதுசா இப்ப நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட கிளினிக் ஆரம்பிக்கணும், இது ஃபுல் டைம் ஆரம்பிக்கிறது பெட்டரா இல்லைன்னா பார்ட் டைம்ல ஆரம்பிக்கிறது பெட்டரா அப்படின்னு கேட்டா அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணும் அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல் டைம்னாலும் ஃபுல் டைம் பண்ணிக்கலாம், இல்ல பார்ட் டைம்ல பண்ணாலும் பார்ட் டைம்ல பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க இதை பார்ட் டைம்ல பண்ணிட்டு இன்னொரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்க பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நாலேஜ் அங்க கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கனால ஸோ அவங்களோட நாலேஜ் உங்களுக்கு கேதர் பண்ண ஈஸியா இருக்கும். பிளஸ் இங்கேயே உங்களை பேஷண்ட் பாக்குற, பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உதாரணமா நீங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்க அப்படின்னாக்கி ஸோ இங்க டேல நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம், மார்னிங்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லங்க மார்னிங் பாக்குறீங்க, மார்னிங் 9 to evening 6 வரை ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்க அப்படின்னாக்கி, டியூட்டி டாக்டரா டியூட்டி பாக்குறீங்க அப்படின்னாக்கி இங்க வந்து ஈவினிங் 6 to 9 நீங்க கிளினிக் ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கா ஒரு 1 year அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அது சப்போர்ட்டிங்கா இருக்கும். இன்னொன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றதுக்காகவும் நல்லா இருக்கும்.
நாங்க நிறைய ஐபி உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐபிஸ் வரும். இன்னொன்னு முக்கியமா எதனால அங்க சீனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப ஜெனரல் எம்பியா இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் முடிச்சவங்க நிறைய ஒரு விசிட்டிங் வந்துட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட டவுட் நீங்க டைரக்டா அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரியா, நீங்க தனியா ஒரு இதை போடுறதுக்கும் அங்க கேட்டுட்டு வந்து திரும்ப இங்க பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க தனியா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாலும் உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கும். சோ அதை வச்சு இங்க தனியா கூட கேதர் பண்ணிக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியான சேலரி கிடைச்சிருவாங்க. சோ பொருளாதார ரீதியா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சோ இது உங்களுக்கு தனியா இது பண்றதுக்கும் நல்லா இருக்கும். சரியா, உங்களுக்கு அது உங்களுடைய விருப்பம், எந்த மாதிரி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சரியா, சரிங்க. இது கூட நம்ம லேப் செட்டப் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்கி கண்டிப்பா பண்ணிக்கலாம். லேப் செட்டப் நீங்க என்னென்ன டெஸ்ட் பண்றீங்களோ, என்னென்ன டெஸ்ட் இங்க நம்ம கிளினிக்ல வச்சா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ அந்த டெஸ்ட்டுக்கு கூட அந்த லேப் செட் பண்றதுக்கான ரேட் ஆகும். குறைஞ்சது 30,000 இருந்து 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் அந்த மாதிரி நம்ம என்னென்ன டெஸ்டிங் வச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணுமோ. சோ அது ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் லேப் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணுமான ஃபர்ஸ்ட் என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கிளினிக் ஓபன் பண்ணிட்டு பேஷண்ட் ஃப்ளோவை பார்த்து சோ அதுக்கப்புறம் வச்சா அந்த இது நல்லா இருக்கும். சரிங்க, இது கூட நான் பார்மசியும் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன்னா கண்டிப்பா வச்சுக்கிறேன். சரிங்க, நான் பார்மசி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் எம்பிபிஎஸ் முடிச்சேன், என்னோட சர்டிபிகேட்டை வச்சு வைக்கலாம்னா கண்டிப்பா முடியாது. சோ பார்மசி வைக்கிறதுக்கு வேற ஃபார்மேட், வேற இன்னொருத்தவங்களோட லைசன்ஸ் தேவைப்படும், இன்னொரு சர்டிபிகேட் தேவைப்படும். சோ அது எல்லாமே பார்மசி வைக்கிறது எப்படி, அது யாருடைய சர்டிபிகேட் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் வந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண சந்தேகம் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு டவுட் தேவைப்பட்டாலும் எந்த நேரத்தினாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட் கன்சல்டன்ட் அப்படிங்கிற முறையில உங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்கும், உங்களுக்கான சர்வீஸை கொடுக்கறதுக்கும் எங்களுடைய டீம் ரெடியாவே இருக்குது. தேங்க்யூ.